அனைவருக்கும் வணக்கங்க. இன்று நாவல்களுடன் பயணத்தில் வேல்பாரி நம்ம கேட்க போகிறது 2ஆம் பக்கத்தில் 24வது அத்தியாயங்க. கடைசியாக பார்த்த அத்தியாயத்தில் என்ன கேட்டோம் அப்படின்னா, இளமருதன், செவியன் மற்ற உற்றர்கள் எல்லோருமே நல்லபடியாக மதுரைக்கு போயிட்டாங்க. அங்கே போனதும் செவியன்ட்டையும் இளமருதன்ட்டையும் அந்துவன் அப்படிங்கிற ஓவியர் அங்கே உள்ள மாளிகையில் உள்ள ஓவியத்தெல்லாம் சுற்றி காட்டிகிட்டு இருந்தார். அப்போ திடீர்னு ஒரு வினோதமான விலங்கை பார்க்குறாங்க. அது என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தேவவாக்கு விலங்கை பார்த்துடுறாரு. உடனே அந்த கூண்டை வெளியில் எடுத்துகிட்டு போக சொல்லி கத்துனார். அப்போ அந்த கூண்டை எங்கே வைக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாண்டரங்கத்தில் கொண்டு போய் நம்ம இளமருதன் வச்சுட்டாரு. அதோட அந்த அத்தியாயம் முடிவடைந்தது. இனி என்னெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது இனி வரும் அத்தியாயங்களில் தொடர்ந்து கேட்கறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நீங்கள் என்னுடனே தொடர்ந்து பயணிக்கலாம். சரி வாங்க, இப்போ நம்ம கதையை அப்படியே நம்ம அங்கே மதுரையிலே வச்சுட்டு இங்கே நம்ம பரம்பு நாட்டில் கபிலர் இருந்தார் இல்லையா, அங்கே வருவோம். சரி வாங்க. கார்காலத்தின் தொடக்க நாளையே மழை நல்லா கொட்டி தீக்குதுங்க. கபிலருடைய உடல் சூழலுக்கேற்ப தன்னை தகவமைத்து கொண்டது. சரி, கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மாற்றம் வருதுன்னு வச்சுக்கோங்க. கபிலர் இருந்த வீட்டில் தான் எந்த நேரமும் பாரின் மகள்கள் இருந்திருக்காங்க. யாருன்னு உங்களுக்கே தெரியும், நம்ம அங்கவையும் சங்கவையும் தான். ஏன் அங்கே இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த எழுத்து கற்றுக்கிறது ரொம்ப விருப்பம். அது போலவே அவங்க எழுத்தை கற்றுக்கிறாங்க. எப்படி கற்றுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நடு வீட்டில் மரப்பலகையை மணலில் கொட்டிட்டு அதன் மேலே உயிரெழுத்துக்களை எழுத சொல்லி அப்படி சொல்லி கொடுத்துட்ருக்காரு. கொஞ்ச நாள் கபிலருக்கு உதவியாக யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீலனுடைய காதலி இருக்காங்கல்ல, மயிலா, அவங்களும் இருக்காங்க. பரம்பு நாட்டோட தென்பகுதி எல்லை காவல் பொறுப்பாளன் அந்த கூலையன்ட்டேருந்து தேக்கனுக்கு ஒரு தகவல் வந்திருக்கு. அதாவது என்ன தகவல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குடநாட்டு அமைச்சன் கோளூர் சாத்தனின் கைகளை வெட்டி அனுப்பியதற்கு பிறகு குட்டநாட்டு அரசவைக்கு குடநாட்டின் தூதுவர்கள் போயிருக்காங்க. அடுத்து நிகழப்போவது என்ன நிகழப்போகுது அப்படிங்கிறத பற்றி விழிப்போடு இருக்க வேண்டிய வேலை இது அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. கொற்றவை கூத்து முடிந்து ஒரு வாரத்துக்கு பிறகு கபிலருடைய உடல் கொஞ்சம் குணமாகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மனசு துவண்டே தாங்க இருந்திருக்கு. அந்த கதைகள்லாம் கேட்டு நமக்கே இன்னும் அது மீளல் இல்லையா? அப்புறம் பக்கத்தில் இருந்து கேட்ட கபிலருக்கு எப்படி இருக்கும், அப்படி தான் இருக்குது. நீலன் அவரை வெட்டி கொஞ்சம் கிளம்புறாரு. அவர் போனது கபிலருடைய மனசு ஏற்றுக்கிறவே முடியல. ரொம்ப மனசு பதறுது. ஏன் அப்படின்னா, முதல் பார்த்த ஆள் யார்? நம்ம நீலன் இல்லையா? அந்த முதல் கணத்திலிருந்தே அவனை பற்றின வியப்பு பெருகிக்கிட்டே தான் இருந்திருக்கு நம்ம கபிலருக்கு. வேட்டுவன் பாறையில் பார்த்தபோது கையில் பிடிச்சிருந்த அதே வேர்க்கம்போடு இப்போ கபிலர்கிட்ட இருந்து அவர் விடை பெற்று செல்கிறாரு நம்ம நீலன். ஆனாலும் நீலன் இருந்த இடத்துக்கு ஒரு முக்கியமான ஆள் வர்றாங்க. அது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நம்ம கபிலருக்கு கதை சொல்லிட்டு இருந்தார் இல்லையா, உதிரன், அவர் தான் வர்றாரு. இவரும் கொஞ்சம் நீலனை போல தான் துடிப்பெரியவர். கபிலரின் தேவைகளை நல்லா அறிஞ்சு அக்கறையோடு கவனிச்சுட்டு வந்துட்டுருக்காரு. ஒரு நல்ல பகல் பொழுதுங்க. அப்போ கபிலருடைய வலதுகால் அந்த தொடை இருக்குல்ல, அதை தூக்கி தன்னுடைய காலில் வச்சுக்கிட்டு விரல் நகங்களை அப்படியே நகுக்க தொடங்குறாரு. ஒவ்வொரு நெகம் நல்லா நிறையா இருக்குது போல் ஒன்று ஒன்றா நறுக்கிட்டு இருக்காரு. அவரோட வலதுகால் நடுவிரல் மட்டும் கொஞ்சம் சூம்பி போய் சின்னதாக இருந்திருக்கு. அந்த விரலின் அடிப்பகுதியை அப்படி விரலால் அப்படியே நீவி விட்டுக்கிட்டே இருக்காரு அந்த உதிரன். கொஞ்சம் உயரமான மரப்பலகை மேலே உட்காந்துருக்காரு நம்ம கபிலர். அவருக்கு காலை தான் நம்ம உதிரன்ட்ட கொடுத்துருக்காரு. ஆனால் அவருடைய எண்ணம் எல்லாம் எங்கேயோ இருக்குங்க. அந்த சோம்பிய விரலுக்கு உணர்ச்சி இல்லாதனால அவர் இழுக்க எந்த உணர்ச்சியும் இல்லை. அவர் வேறு சிந்தனையில் இருந்துகிட்டே இருக்காரு நம்ம கபிலர். என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, இந்த பரம்பு நாடு ஒரு தாய் போல் இருக்கே. ஏன் அப்படின்னா, அந்த அழிஞ்சு போன இடங்கள் எல்லாத்தையும் இது அணைச்சி, ஒரு தாய் எப்படி குழந்தைகளை அணைச்சி பாதுகாப்பாலும் அப்படி பாதுகாத்துட்டு இருக்கே. இதை நம்ம தாய் நாடுன்னு ஏன் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு. நாட்டை தாயோடு ஒப்பிடும் எண்ணம் இதுவரை யாருக்குமே தோணுனதில்லை. சில மாதங்களுக்கு முன்னாடி இப்படி ஒரு எண்ணம் தோணி இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளவு பொருளற்றதாக இருந்திருக்கும். மண்ணும் நாடும் உடைமையின் குறியீடு. அவற்றை போய் தாய்க்கு உண்மையாக எப்படி சொல்ல முடியும்? ஆனால் கொற்றவை குத்து பார்த்த பிறகு திசையற்றவர்களையும் நிலமற்றவர்களையும் தலைமுறையாக அள்ளி அரவணைச்சு நிற்கும் பரம்பு நாட்டை தாய் நாடு அப்படின்னு சொல்கிறத விட வேற என்ன சொல்ல முடியும் அப்படின்னு கபிலருடைய எண்ணம் ஓடிட்டே இருந்திருக்கு. அவர் அறியாமலே கண்ணு கூட கலங்குது. எல்லாம் கண்களை மூடி அப்படி சிந்திச்சுட்டே இருந்திருக்காரு நம்ம கபிலர். தனக்குள்ள என்ன நிகழ்ந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாம் கொஞ்ச நேரம் அப்படி வந்துட்டு போயிருக்கு. இப்போ நினைவுக்குள் என் தாய் வந்துட்டு போனாலே எப்படி? நினைவின் வழியே எதையோ கண்டறிந்து விட நினச்ச போது தான் அவருடைய கால் விரல் கொஞ்சம் நினைவுக்கு வந்திருக்கு. மெல்ல குனிஞ்சு கொஞ்சம் கீழே பார்க்குறாரு. அவ்வளவு நேரம் எங்கோ பார்த்துட்டு இருந்த நம்ம கபிலர் இப்போ குனிஞ்சு தன்னை பார்க்குறாரு அப்படிங்கிறதையும் நம்ம உதிரனும் உணர்ந்துக்கிறாரு. உங்கள் வலது கால் நடுவிரலில் குருதி ஓட்டத்துக்காக அடிநரம்பை கொஞ்சம் இழுத்துட்டேன் போல், அது ஏதாவது தொந்தரவாகி வலிச்சிடுச்சா என்ன அப்படின்னு நம்ம உதிரன் கேட்குறாரு. உடனே நம்ம கபிலரும் இல்லையப்பா அப்படின்னு தலையாட்டுறாரு. உடனே உதிரன் சொல்கிறாரு, நடுவிரல் கொஞ்சம் சூம்பி இருக்கிறதுனால நடக்கும்போது கொஞ்சம் இடர்ந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தசை பிறண்டுரும். கூடுமான வரை உங்களுடைய பாதடியை கலட்டாதீங்க ஐயா
அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம கபிலரும் அப்படியே தலையாட்டாமல் நம்ம உதிரனையே பார்த்துட்டே இருக்காரு. ஏன் அப்படின்னா வேட்டுவன் பாறையில் ஏறும்போது நம்ம நீலன் வந்து பாதடியை கழட்ட சொன்னார் இல்லையா, அதை நினைக்கிறாரு. இப்போ நம்ம உதிரன் சொல்கிறாரு, நீங்கள் வேட்டுவன் பாறையில் ஏறும்போது நீலன் உங்கள் பாதடியை கழட்ட சொன்னதுனால தான் உங்களுக்கு இப்படி தசை பிறண்டிருக்கு. காட்டில் பிடிச்சு நடப்பதை போன்ற வடிவில் ஒரு பாதடியை நான் உங்களுக்கு செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு விரலோட அடிப்பாகத்தை அப்படி அழுத்தி நீவி விட்டுக்கிட்டு இருக்காரு நம்ம. உடனே நம்ம கபிலருடைய கண்கள்லேருந்து கண்ணீர் வருதுங்க. அதை நம்ம கவனிச்சிடுறாரு நம்ம உதிரன். என்னய்யா வலிக்குதா, அழுத்தி விட்டேனா அப்படின்னு பதற்றப்பட்டு கேட்குறாரு. உடனே நம்ம கபிலர் சொல்கிறாரு, இல்லையப்பா, சின்ன வயசில் என் தாய் அந்த விரலின் அடிநரம்ப இளஞ்சூட்டி எண்ணெயை தொட்டு அப்படி அழுத்தி நீவி விடுவாள். அப்போது ஏதாவது ஒரு கணத்தில் அந்த விரலை நான் உணர்ந்திருக்கேன். மற்ற நேரங்களில் அதை நான் கண்டு கொள்ளதே கிடையாது, அது உணர்ந்ததும் கிடையாது. எத்தனையோ ஆண்டு ஓடிடுச்சப்பா, எவ்வளவோ நிலப்பரப்புகளை நடந்தே கடந்திருக்கேன். பல்லாண்டுகளுக்கு பிறகு சட்டனை இப்போது ஒரு கணம் அந்த விரலை நான் உணர்றேன். உணர்ந்த அந்த கணம் என் தாய் நினைவுக்கு வந்துட்டாலப்பா. உடலெல்லாம் அப்படி சிலிர்ப்பு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உதிரனோட உச்சந்தலையில் அப்படி கை வைத்து அப்படி நீவி விடுறாரு நம்ம கபிலர். கண்களில் கூட நீர் ஊறிட்டே இருக்குங்க. நம்ம பக்கத்தில் நம்ம தாய் இல்லாத போது தாய் போல் யாரோ ஒருத்தர்கிட்ட நம்மள்ட்ட அன்பு காட்டினாலோ இல்லை ஆதரவாக பேசினாலோ ஏதோ ஒரு செய்கை வந்து தாய் போல் நமக்கு பண்ணினாங்கன்னா உடனே நமக்கு தாய் நினைவு வந்து தன்னை அறியாமலே கண்ணீர் வரும் இல்லையா, அதுபோல தான் கண்ணீர் வருது இப்போதைக்கு நம்ம. இவங்க 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த பெண் பிள்ளைகள்லாம் வந்து மொழி கற்றுக்கொள்கிறதுக்கு உள்ளே வர்றாங்க. உடனே வந்து கால் நகத்தை நறுக்கிக்கிட்டு இருந்தார் இல்லையா நம்ம உதிரன், அவர் அந்த நகத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே போயிடுறாரு. கபிலர் வந்து மொழிக்குள்ளே நுழைய தொடங்கிடுறாரு. மழை கொஞ்சம் அதிகமாகவே தொடங்கிருச்சுங்க. வார கணக்கில் விடாது கொட்டும் அடைமழை. இன்னும் சில நாள் கூட தொடங்கும்னு வச்சுக்கோங்க. அடைமழை தொடங்கிருச்சுன்னு வச்சுக்கோங்களே, அடுத்து என்ன நடக்கும்? அந்த குளிரை வந்து நம்ம கபிலரால் தாங்கிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவர் தந்தரையிலேருந்து வந்தவர் அப்படி இருக்கிறதுனால அவரால் தாங்கிக்க முடியாது. உடனே வந்து கபிலருக்கு எலிமயிர் போர்வையை நெய்யுமாறு பாரி சொல்லிடுறாரு. குளிர்லேருந்து காத்துக்கொள்ள எவ்வியூரில் உள்ளவங்க முடியுள்ள தோல் ஆடைகளை பயன்படுத்துவாங்க. அது காட்டில் வாழ்ந்து பழக்கப்பட்டவங்களுக்கு போதுமானதாக இருக்கும். புதியவர்களின் உடலுக்கு அது போதுமானதாக கண்டிப்பாக இருக்காது. அவர்களின் உடல் சூட்டை பாதுகாக்கும் மேலாடை கண்டிப்பாக தேவை. காட்டோட மிக உயர்ந்த பகுதியில் லவங்கமும் செங்கடம்பும் அடர்ந்து கிடக்கும் இடங்களில் பேரெலி உயிர் வாழும். இது பூனையை விட அளவில் ரொம்ப பெருசாக இருக்குமாங்க. பஞ்சினும் மெல்லிய மயிர்களை உடையதான். பொங்கும் புகை போல பொசு பொசுன்னு இருக்குமா அந்த எலி. இதனுடைய மயிர்களால் உருவாக்கப்படும் போர்வை வந்து உடலுக்கு வந்து நல்ல கதகதப்பாக தருமா. உடலின் சூட்டை வெளிவிடாமல் அப்படியே காத்து கொள்ளுமா. கடும் குளிரையும் உடலோடு அண்டு விடாதுன்னா பார்த்துக்கோங்களே அந்த எலிமயிர் போர்வை. கபிலருக்கு அந்த எலிமயிர் போர்வையை நெய்யறதுக்கு தேவையான எலிகளை பிடிச்சாகணும். உதிரன் 10க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அழைச்சிக்கிட்டு புறப்படுறாரு. கபிலர் தானும் உடன் சென்று வருவதா பாரியிட்ட சொல்கிறாரு. பேரெலி உயரமான கரும்பாறை இருக்குல்ல, அங்கே தான் வாழுமா. இந்த இடுக்குகளில் இருக்கும் பேரெலியை வந்து இளைஞர்கள் மிக விரைந்து செயல்பட்டால் தான் அதை பிடிக்க முடியும். நீங்கள் அவர்களை பின்தொடர்வது கடினமாகும், நீங்கள் போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி பாரி சொல்கிறாரு. உடனே வந்து நம்ம கபிலர் சொல்கிறாரு, எதுக்கெடுத்தாலும் குழந்தை போல் அடம் பிடிக்கிறாருல நம்ம கபிலர், இப்போவும் அடம் பிடிக்கிறாருங்க. இல்லை, நான் என்ன விரட்டியாக பிடிக்க போகிறேன், பிடிக்க போகிறவங்கள பின்தொடர போகிறேன்னு சொல்கிறேன், அவ்வளோதான், போகட்டுமா அப்படின்னு மறுபடியும் பாரிக்கிட்ட கபிலர் கேட்குறாரு. முன்னேறுவதை விட கடினமானது பின்தொடர்வது, அதை தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு நம்ம பாரி. பின்தொடரக்கூடாத முடியாத அளவுக்கு நான் தளர்ந்து விடவில்லை, எனக்கு வயதாகிவிடவும் இல்லை என்று நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே நம்ம பாரிக்கு கொஞ்சம் சிரிப்பு வந்துருச்சு. இல்லை, மழைக்காலம் அல்லவா, பாறைகள் வழுக்கும், அதைத்தான் சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. எப்படி சொன்னாலும் நீ சொல்ல வரும் செய்தி அதுதானே அப்படின்னு கேட்குறாரு நம்ம கபிலர். அதாவது உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் போக வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற அப்படின்னு சொன்னதை கண்டறிஞ்சு எலியை பிடிக்கிறதுக்காக நம்ம பாரி, கபிலர், மற்ற இளைஞர்கள் மற்ற எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆதிமலையின் குறிப்பிட்ட திசையை நோக்கி இளைஞர்கள் வேகமாக போகிறாங்க. சூரிய ஒளி வந்து நண்பகல் வரதான் தெரியும். அந்த பொழுதுக்குள்ளே பிடிச்சால்தான் உண்டு. நாளொன்றுக்கு 2 பிடிப்பதே ரொம்ப கடினங்க. ஒரு போர்வை செய்ய குறைஞ்சது 20 பேரெலிகளாவது பிடிக்கணும், அப்போ தான் ஒரு போர்வை செய்ய முடியும். உதிரன் சரசரன்னு பாறைகளில் ஏறி போயிட்டே இருந்தார். மிகச்சிறிய நேரம் தான் அவர்களை பின்தொடர்ந்தாங்க இவங்க பின்னாடி வர்றவங்க. அதன் பிறகு பின்தொடர்றதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. அவர் வேகமாக போயிட்டார் உதிரன். பாரியும் கபிலரும் அப்படி பேசினபடியே அவர்கள் சென்ற திசை நோக்கி அப்படி மலையேறி போயிட்டே இருக்காங்க. பன்மயிர் பேரெலி அப்படின்னு இந்த எலியை பற்றி பழம்புலவர் ஒருவர் பாடியிருக்காரு அப்படின்னு சொன்ன கபிலர் வந்து சட்டனை நினைவு வந்தவராக சொல்கிறாரு. அங்கே வந்து கற்றுக்கொள்வதில் அளவற்ற ஆர்வத்துடன் இருக்கிறாளே அப்படின்னு பாரிக்கிட்ட சொல்கிறாங்க.
பாரிக்கு இது புதிய செய்தி கிடையாது அல்லவா. ஆனால் கபிலர் வாயால் கேட்குறது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்திருக்கு நம்ம பாரிக்கு. நம்ம பிள்ளை வந்து ரொம்ப அறிவான குழந்தை அப்படிங்கிறது நமக்கு தெரியும் அப்படிங்கிறத விட இன்னொருத்த வந்து உங்கள் பிள்ளை நல்ல அறிவாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, அதுவும் அறிவில் சிறந்தவங்க சொல்லும்போது நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை கபிலர் வாயால் சொல்லும்போது நம்ம பாரிக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. பொதுவாக மாணவர்கள் தெரிந்து கொள்வதற்காகத்தான் கேள்வி கேட்பாங்க, ஆனால் அங்கவையோ அறிந்து கொள்வதற்காக எப்போ பார்த்தாலும் கேள்வி கேட்குறா அப்படின்றாரு. ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு அப்படிங்கிறத போல் இருந்திருக்கு நம்ம பாரியின் பார்வை நம்ம கபிலரை பார்த்து. மரத்தை தெரிந்து கொள்ள மரத்தை பார்த்தா போதும், ஆனால் மரத்தை அறிந்து கொள்ள அதன் வேரை பார்க்கணும் அல்லவா. அதை போலத்தான் உயிரெழுத்து 12 என்று நான் சொன்னபோது தெரிந்து கொள்ளும் ஆர்வத்தோடு என்னென்ன அப்படின்னு கேட்பா அப்படின்னு நினச்சேன். அவளோ ஏன் 12 அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட கேள்வி கேட்டுட்டா. உடனே நம்ம பாரி வினா சரிதானே அப்படிங்கிறார். சரிதான், ஆனால் விடைக்கான இடம் வினாவில் இருக்க வேண்டுமல்லவா. எத்தனையோ தலைமுறையாக நமது முன்னோர்கள் ஒளியை உருட்டி உருட்டி எழுத்தாக்கி வைத்திருக்கிறார்கள். நீர் போன இடத்தில் பதியும் தடம் போல பேசும் ஒளிக்கு ஒரு தடத்தை உருவாக்க முயன்றிருக்கிறார்கள். இந்த பெரும் பட்டறிவு சேகரத்தை எனது அறிவால் எப்படி அளந்து பார்க்க முடியும், விடை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கபிலரின் விடை கொஞ்சம் சரியாப்பட்டிருக்குது நம்ம பாரிக்கு. கபிலர் சொல்கிறாரு, முன்பொரு முறை பெரும் வணிகனின் மகள் ஒருத்தி என்கிட்ட மொழி கட்டுறான். அவளும் இப்படித்தான் வினாக்களை கேட்டுக்கொண்டே இருப்பா. காலையில் அங்கவை கேட்டதுலேருந்து அவளின் நினைவாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே எதிரில் இருக்கும் வேங்க மரத்தை அப்படி பார்த்துட்டு அப்படியே அசைவற்று நின்றுறாரு கபிலர். பாரியும் அந்த பக்கம் பார்த்துட்டு நின்றுறாரு. வேங்க மரத்தின் தாழ்வான கிளையில் மயில் ஒன்று அமர்ந்திருக்குங்க. பேச்சு கேட்டு பறந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கபிலர் பேச்சை நிறுத்திட்டாரு. அது தன் தலையை மட்டும் மேலே தூக்கி இருக்கு யாரோ வர்றதை பார்த்து. அதன் அசைவை உற்று பார்த்துட்டே இருந்திருக்காரு கபிலர். பாரி மரத்தின் அடிவாரத்தில் எதையோ உத்து பார்த்துட்டே இருக்காரு. மயில் மெல்ல தலையை திருப்பி 2 பேரையும் பார்த்தபடி கிளையிலிருந்து குதித்து காட்டுக்குள்ளே மறைஞ்சிருச்சுங்க. இன்னும் சிறிது நேரம் உட்கார்ந்துருக்க கூடாதா? வெறுகு பூனையின் கண்களுக்குள் இருக்குமே நீலமும் பச்சையும் கலந்த கலவை, அதுதானே மயில் தொகையின் கண்களிலும் இருக்கிறது அப்படின்னு கபிலர் சொல்றாரு. நம்ம பாரி இதுக்கு எந்த மறுமொழியும் சொல்லலைங்க. மரத்தின் அடிவாரத்தை நோக்கி அப்படி நடந்து போறாரு. கபிலர் அந்த கிளையை நோக்கிக்கிட்டு போறாரு. மயில் கிளையிலிருந்து தாவி மண்ணில் கால் பதித்த இடத்துல அதன் காலடி நல்லா படிஞ்சிருந்துச்சு. அதை பார்த்தபடி சொல்றாரு, மயிலின் காலடியை நொச்சி இலைக்கு ஓமையா சொல்லுவாங்க. வெண்ணொச்சி 5 இலைகளை உடையது. மயிலுக்கு முன்பக்கம் 3 விரல்கள் தானே, அதனால் கருநொச்சியை தான் ஓமை சொல்லியிருக்கணும். அதற்குத்தான் 3 இலை அப்படிங்கிறார். கபிலரின் பேச்சுக்கு பாரியிடமிருந்து இப்போவும் மறுமொழி எதுவுமே வரலங்க. அவர் அமைதியாக போயிட்டு இருக்காரு. நீ என்ன பார்த்துட்டு இருக்க? நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ எதுவுமே பதில் சொல்லாமல் போயிட்டுருக்க அப்படின்னு கபிலர் சொல்கிறாரு. இல்லை, மரத்தின் பட்டையில் ஒட்டி இருந்த செந்நிற தடத்தை காண்பிச்சு பாரி வந்து சொல்கிறாரு, புலி தனது வாயில் இருந்த குருதியை துடைச்சிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன், அங்கே பாருங்க அப்படின்னு ஒரு ரத்தத்தை காமிக்கிறாரு. கபிலருடைய கண்கள் அப்படி குருதியை உத்து பார்க்குது. புலியின் வாயில் இவ்வளவு குருதி இருந்திருக்குமே, ஆனால் அது யானையைத்தான் வீழ்த்தி இருக்குமோ அப்படிங்கிறாரு. உடனே கபிலரின் கண்கள் வந்து பாரி அப்படி உத்து பார்க்குது. புலி குட்டி போட்டிருக்கும் புதற்குள்ள யானை எதிர்பாராமல் நுழைஞ்சா இந்த தாக்குதல் வந்து கண்டிப்பாக நடந்திருக்கலாம் அப்படின்றாரு. தடத்தின் வழியே காட்சி அப்படியே அடுக்கிக்கிட்டே போகிறாரு பாரி. கபிலரின் மனதுக்குள்ளே சொற்கள் அப்படியே விரிஞ்சிக்கிட்டே போகுதுங்க. கிளையில் தோகை விரித்த மயில், அடியில் குருதி துடைத்த புலி. மயிலின் கால் தடம் நொச்சியை சொன்னது, புலியின் வாய்த்தடம் யானையை கொன்றது. குருதியுளரா வேங்கையின் அடியில் தனது இறகு உதிர்க்காமல் சென்றது மயிலே. கபிலரின் மனம் அப்படி காட்சிகளை சரசரன் அப்படி தொகுத்து எப்படி அழகாக ஒரு கோர்வையாக எழுத்து கவிதைகளை எழுதித்தார். கபிலரின் மனம் அப்படி காட்சியில் தொடுத்துட்டு இருக்கும்போதே பாரியின் வலது கை ஈட்டிய இறுக பிடிச்சிருந்தார். ஏன் அப்படின்னா குருதியின் ஈரம் காயாமல் தான் இருந்தது. ஒருவேளை அந்த புதர் மிக அருகில் இருக்கலாம் அல்லவா, அதாவது புலி இருக்கலாம் அல்லவா. இப்போ இங்கே பாரியும் நம்ம கபிலரும் மற்ற இளைஞர்களும் ஒரு புறம் வந்து எலியை தேடட்டும். அங்கே மதுரையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம போய் பார்த்துட்டு வந்துடலாமா? சரி வாங்க. விழா அப்படின்னாலே அறுவகை தராசும் தரை தட்டும் ஓசை நிற்காமல் கேட்கணும். அதுவே திருவிழா அப்படின்னு வச்சா இந்த அறுவகையோடு சேர்ந்து 7 வகை அளவையும் நில்லாமல் நீளணும். அதிலே பெருவிழா அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இந்த 2ஓடு சேர்த்து 8 வகை இன்பத்தில் நகரம் திளைக்கணும். இதுதாங்க விழாக்களுக்கு இலக்கணம் கொண்டோர் சொன்ன சொல். அப்படித்தாங்க மாமதுரையின் வணிகச்சாலையில் குவிந்துள்ள மக்களின் கூட்டம் குறைவதாகவே கிடையாது. மாணிக்க கற்களை நிறுத்தும் மிகச்சிறிய மணித்தராசும், தங்க நகையை நிறுத்தும் பொற்தராசும், உலோகங்களை நிறுத்தும் உலோகத்தராசும், பண்டத்தராசும், மரத்தராசும், தூக்குத்தராசும் நிலை கொள்ளாமல் இரவு முழுவதும் அப்படி ஆடிட்டே இருந்திருக்கு. மக்கள் பொருட்களை வாங்கி குவிச்சுட்டே இருந்திருக்காங்க.
தராசு தட்டு தரை தட்டும் ஓசை இடைவிடாது ஒலிக்கும் இசையரங்கம் போல அப்படி கேட்டுக்கிட்டே இருந்திருக்கு. துலாமுள்ளின் தலையாட்டல் நின்றபாடே கிடையாதுங்க. நிற்காமல் துடிக்கும் வணிகத்தின் வாழ்ங்க அது. பண்டக காப்போன் எண்ணற்ற கணக்கர்களோடு அமர்ந்து நாட்கணக்கில் கணக்குகளை அப்படி போட்டுட்டே இருந்திருக்காரு. இந்த திருமணத்துக்கு வரப்போகும் தேர்கள் எத்தனை? ஒரு குதிரை இழுக்கும் தேர், 2 குதிரைகள் இருக்கும் தேர், 4 குதிரைகள் இழுக்கும் தேர் என வகைக்கு ஏற்ப அப்படி பிரித்து கணக்கிட்டுக்கிட்டே இருக்காரு. குதிரைகள் தவிர பிற விலங்குகளால் இழுத்து வரப்படும் தேருக்கு மணவிழா முடியும் வர கோட்டைக்குள்ள அனுமதியே கிடையாதுங்க. சின்ன சின்ன பல்லக்கும் சிவிகைகளுக்கும் அனுமதி கிடையாது. 4 பேர் சுமக்கும் பெரும் பல்லங்குக்கும் 8 பேர் சுமக்கும் மணி பல்லக்குகளுக்கும் தான், யானையின் மேலே பொருத்தப்பட்ட கூண்டு பல்லக்குகளுக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி. தேர்களின் எண்ணிக்கையை அப்படி உய்த்தறிந்து அதன் அடிப்படையில் தேர் இழுக்கும் விலங்குகளின் எண்ணிக்கை கணக்கிடப்பட்டுச்சு. விலங்குகளுக்கு தேவையான கூலங்கள் கணக்கிடப்பட்டுச்சு. பணியாளர்களின் எண்ணிக்கையையும் விருந்தினர்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டாங்க. நெல், வரகு, தெனை, சாம தொடங்கி எள்ளு, கொள்ளு, அவரை, மொச்சை வரையிலான 18 வகை கூலங்களையும் நிறுத்தல், முகர்தல், பெய்தல் அளவை கொண்டு அப்படி தேவைக்கு ஏற்ப கணக்கிட்டுக்கிட்டே வர்றாங்க. பண்டக காப்போனின் அறை முழுவதும் கணக்குகள் அப்படி நிரம்பி வழிஞ்சிருக்கு. இரவும் பகலும் இதே வேலையாத்தான் இருந்திருக்கு. ஏடுகளில் எழுதாமலேயே எண்களை ஒப்புவித்து கொண்டிருந்தாங்க. ஒரு படிக்கு அவரை 1800, பயறு 14800, அரிசி 38000, இப்படி எண்ணிக்கையை நினைவுகளின் பகுதியாக ஆக்கிக்கிட்டே வந்தாங்க. குதிரைகளின் கட்டுத்தறி கணக்குகள் துல்லியமாக தயாராகிச்சு. ஆட்டுத்தோல் பிடிகொண்ட கசை எத்தனை தேவை அப்படிங்கிறதுல தொடங்கி கண்பட்டி கடிவாளம் வர குதிரைக்கு தேவையான பொருட்கள் எவ்வளவு கணக்கும் கொள்ளும் புல்லும் தண்ணீர் வேலை தவறாமல் கொடுக்கணும் அப்படிங்கிற மொத்த கணக்கும் அப்படி எழுதிட்டே இருக்காங்கங்க. எண்ணற்ற விழாக்களையும் திருவிழாக்களையும் கண்ட மதுரை இப்போ பெருவிழாவுக்கு தயாராகி இருந்துச்சு. இன்னும் சிறிது நேரத்தில் மணமகள் வந்திறங்க போறா. அவளை வரவேற்கிறதுக்கு நெடுங்கல் சாலை முழுவதும் அப்படியே பேர் அலங்காரம் பூண்டு வச்சிருக்காங்க. எங்கும் அரச குலத்தினர் திரண்டிருக்காங்க. வரப்போகும் மதுரையின் குலமகளுக்காக மாமன்னர் குலசேகர பாண்டியன் என்று அதிகாலை வைகையில நீராடி பொன்னால் செய்யப்பட்ட தும்பப்பூவை 20 மாவீரர்களுக்கு பரிசா வழங்குறாரு. பொன்னெறி மாலையையும் நெற்றி பட்டமும் சூடிய பட்டத்து யானை முன்னாடி வந்து நிற்கிது. அதைத் தொடர்ந்து பொன்னால் செய்யப்பட்ட சேனமணிந்த குதிரைகளில் பொன் பூவை சூடிய மாவீரர்கள் 20 பேர் அப்படி அணிவகுத்து வர்றாங்க. அதுக்கடுத்து மின்னும் தலையணியர்களும் சங்கு வளையல்களும் செந்நிற படமும் இடையணியும் அணிந்த அழகு பதுமைகள் 8 பேர் வந்து நிற்கிறாங்க. ஒரு சின்ன பல்லக்கு வேற தூக்கிட்டு வர்றாங்க. பெண்கள் பல்லக்கு தூக்கி வருவதை மதுரை முதன்முறையாக பார்க்குதுங்க. நெடுங்கல் சாலையில் விலக முடியாத பெருங்கூட்டம் நிற்கிது. இளமருதனும் செவ்வியனும் கூட்ட நெரிசல் அப்படி திணறினபடி நின்று இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க வாய் பிளந்து. இந்த அரிய காட்சி என்னைக்கு கிடைக்கும்? எவ்வளவு நெரிசல் இருந்தாலும் வந்த இறங்கும் இளவரசியரை பார்க்காம போகக்கூடாது அப்படிங்கிற முடிவோடு நின்றுட்டு இருக்காரு நம்ம இளமருதன் செவ்வியனோட. நெடுங்கல் சாலையின் திருப்பத்தில் தான் அவர்கள் நின்றுட்டு இருந்திருக்காங்க. அங்கிருந்து பார்த்தா தொலைவில் பல்லக்கில் வந்து இறங்கி அரண்மனையின் நெடும்படி ஏறி உள்ளே போகிற வரை அந்த இளவரசியை பார்க்க முடியும் அப்படிங்கிற ஒரு சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து நின்றுட்டு இருக்காங்க. பொன்னாலான தும்பை பூச்சூடிய வீரர்களின் அணிவகுப்பை தொடர்ந்து பெண்கள் 8 பேர் தூக்கி வரும் சின்ன பல்லக்கு முதல் அப்படி வந்து அவங்கள அணிவகுத்து நிற்கிறாங்க. பல்லக்கு ரெடியாக பண்ணிட்டு நிற்கிறாங்க. அதிலிருந்து இறங்க போகிறது யார் அப்படிங்கிறது எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பல்லக்கிலேருந்து யாருமே இறங்கலைங்க. வெறும் பல்லக்கு தான் சுமந்துட்டு வர்றாங்க. முன்னால் இருப்பவன் அடைத்து நின்றதுனால இளம் வருதுனால கொஞ்சம் சரியாக பார்க்க முடியல. அவன் முன்னாடி நிற்கிறவர் கொஞ்சம் தடிமனாக இருக்கார். யார் இறங்குதுன்னே தெரியல. சற்று விலகுங்கள் அப்படின்னு இளமருதன் சொல்கிறாரு. அதற்குள்ளே அடைச்சி நின்ற அந்த மனிதன் சொல்கிறாரு, அந்த பல்லக்கிலேருந்து யாரும் இறங்க மாட்டாங்க அப்படின்றாரு அந்த முன்னாடி நிற்கிறவர். செவியன் அவனை உத்து பார்க்குறான். தோற்றுமே அவன் ஒரு வணிகன் அப்படிங்கிறத சொல்லியிருக்கு. சாத்துக்களின் கூட்டத்தை சேர்ந்தவன் என்பதை அந்த அடையாளங்களை வச்சே அவர் கண்டறிஞ்சிடுறாரு நம்ம செவியன். அவன் பல செய்திகளையும் அறிந்திருப்பான்னு செவியனுக்கு அவர் வந்து நம்பிடுறாரு. அந்த பல்லக்கில் யாரும் வரலையா அப்படின்னு செவியன் கேட்க ஆரம்பிச்சிடுறாரு. அது பொற்கிடுகு வேய்ந்த பல்லக்கு, சாத்துக்களின் விழாக்களை அதற்குத்தான் முதலிடம் அப்படிங்கிறாரு. அந்த பல்லக்கில் யார் இருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. செல்வத்தின் இளவரசி இருப்பா அப்படிங்கிறாங்க. அவன் சொல்கிறது புரியாமல் 2 பேரும் முழிச்ச போது அவன் மேலும் சொல்கிறான், அது சக்கரவாக பறவையை கொண்டு வரும் பல்லக்கு அப்படிங்கிறார். அந்த கணம் இளமருதனுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. இந்த பெரும் விழாவில் தலைமரியாதை கொடுத்து பொற்பல்லக்கில் எடுத்து வரும் பறவைக்காக செய்யப்பட்ட மேடையிலா நான் ஈச்ச மரத்து சட்டங்களால் செய்யப்பட்ட தேவாங்கின் கூட்ட வச்சேன் அப்படின்னு யோசிக்கிறார். அதாவது நேற்று வந்து அந்த அந்துவன்
ஓவியர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த தேவாங்கு கூண்டை போய் அங்கே வச்சுட்டார் இல்லையா, அது எதுக்குன்னு செஞ்ச கூண்டுன்னு சொன்னார் இல்லையா, தான் ஆசையாக வளர்க்கும், அதாவது இளவரசியை ஆசையாக வளர்க்கும் அந்த பறவை, அந்த பறவையோட கூட்டத்தான் நம்ம வச்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாரு நம்ம இளமருதன். உடனே அதையும் யோசிக்கிறாரு. அந்துவன் கோபப்பட்டது நியாயம், இப்போ நல்லா புரியுதுப்பா, அப்பாடி ஒரு பறவைக்கே இப்படிப்பட்ட பல்லக்கா அப்படின்னு யோசிக்கிறாரு. செம்மணிகள் பதிக்கப்பட்ட அந்த மகர பல்லக்கு வர்றது தொலைவிலே தெரியுது. சூரிய ஒளி மின்னி மேலெழும் அழகு எல்லாத்தையுமே சொல்லியிருக்குங்க அந்த பல்லக்கை பார்க்கும்போதே. 8 அன்னகர்கள் தூக்கி வர்றாங்களே, அதுதான் இளவரசியாரின் பல்லக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வணிகன் அந்த தூரமாக வர்ற பல்லக்கை அப்படி கை நீட்டுறாரு. அவர் சொல்லாமலே அதுதான் இளவரசியின் பல்லக்கா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு, நம்ம இளமருதனுக்கும் தெரிஞ்சிருச்சு. ஆனால் தூக்கி வருபவர்களை அன்னகர்கள் அப்படின்னு சொல்லுகிறானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு யார் அவங்க அப்படின்னு இளமருதர் கேட்குறாரு. தூக்கி வர்றவங்கள விதை எடுக்கப்பட்டவர்கள் அப்படின்னு வணிகர் சொல்கிறாரு. அவன் சொல்லிட்டு இருக்கும்போது இசைக்கருவிகளின் முழக்கம் எங்கும் கேட்க தொடங்கிருச்சு. அரண்மனை பெண்கள் வந்து மங்கள குலவையிடுறாங்க. இளவரசியாரை வரவேற்கிறதுக்கு பாண்டிமாதேவி படி இறங்கி வந்துட்டு இருக்காங்க. மலர்குவியலும் மஞ்சளரிசியும் பொன்பொட்டில் எடுத்தபடி அந்த சேடி பெண்கள் உடன் வர அந்த பொற்பல்லக்கு இருக்குல்ல, அது மாளிகை நெடும்படியின் எதிரில் வந்து நின்றதுமே ஒரே பொழுதுல தான் எல்லாமே நடந்திருக்கு. தொட்டியில் தண்ணீர் இறங்குவதை போல பல்லக்கை சிறு அசைவு கூட இல்லாமல் கீழே இறக்கி வைக்கிறாங்க அந்த அன்னகர்கள். தங்களின் கால் பார்த்தபடியே வணங்கி பின்னகர்ந்து நிற்கிறாங்க. இசைக்கருவிகளின் ஓசை எங்கும் எதிரொலித்துட்டே இருக்குது. மாடங்கள்லேருந்து பூக்கள் அப்படி சொரிஞ்சு விழுந்துட்டே இருக்குது. பல்லக்கிலிருந்து இறங்கும் இளவரசியை பார்க்க கூட்டம் அலைமோதிட்டு இருக்கு. இளமருதன் அப்படி எக்கி 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 அந்த வணிகனுடைய தோல் பட்டையை அப்படி அமுக்கி அமுக்கிட்டு எட்டி எட்டி பார்க்குறாரு நம்ம இளவரசியை வந்து. பல்லக்கும் வந்து நின்றுடுச்சு. பாண்டிமாதேவியும் வந்து முன்னாடி நிற்கிறாங்க அந்த இளவரசியை வரவேற்கிறதுக்கு. ஆனால் பல்லக்கிலேருந்து யாருமே இறங்கலைங்க. பெருகும் உற்சாகத்துக்கு நடுவே மிக சிலரின் கண்கள் தாமதமாகவும் அந்த காலத்தை அப்படி கணிச்சிட்டு இருந்திருக்கு. ஏன் இறங்காமல் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி. பல்லக்கின் உள்ளே இருந்தவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இந்த தயக்கம் எனது வாழ்வின் எல்லா உண்மைகளையும் சொல்லும். கண்மூடி அந்த கணத்தை கடந்தா நெஞ்சின் அழுத்தத்தை மூச்சு காற்று வெளியேற்றிருந்துச்சு. மூடிய கண்களை அப்படி திறக்கிறா. இடக்கை விரல்களால் செம்பட்டு திரைச்சீலையை மெல்ல விளக்குறா. மதுரையின் மண் அவள் கண்களில் படுது. சற்று நேரம் மண்ணை பார்த்து கொண்டிருந்தவள் காலடியை அப்படி மதுரையில் பையை எடுத்து வைக்கிறா அந்த பெண். கூட்டத்தின் ஆரவாரம், இசை முழக்கம், வாழ்த்து சொல்லும் எங்கும் எதிரொலித்து அப்படி ரொம்ப சத்தமிட ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க கீழே இறங்கினதோடு இளமருதன் நின்ற இடத்திலிருந்து அப்படி நெறிபடும் கூட்டத்துக்குள்ள அப்படி தலை தூக்கி பார்க்குறாரு. தூவப்படும் மலர்களுக்கு இடையில் கண்கொள்ளா பேரழகு நகர்ந்துட்டு இருந்துச்சு. இளமஞ்சள் வெயிலில் கன நேரத்தில் மறைந்த அவளது வடிவு கண்டு அவனை அறியாமலே உலகின் பேரழகி அப்படின்னு சொல்லிட்டு வாய் முணுமுணுக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. முன்னால் நின்றிருந்த வணிகனின் காதில் அந்த முணுமுணுப்பு கேட்டுருச்சு. அவன் சற்று திரும்பி சொன்னான், அந்த அழகையும் விஞ்சும் பேரறிவு கொண்டவள் பொற்சுவை அப்படிங்கிறாங்க. இளமருதனுக்கு என்ன சொல்வதுன்னே தெரியாம வணிகனை பார்த்தான். அவன் மேலும் சொன்னான், பெரும்புலவர் கபிலரிடம் கல்வி பயின்றவள் அல்லவா அப்படின்னு சொன்னதோட அந்த அத்தியாயம் முடிவடையுதுங்க. பொற்சுவையை வரவேற்கிறதுக்கு தான் இவ்வளோ பெரிய விழா கோலமா? பொற்சுவை தான் இளவரசி அப்படிங்கிறத தாண்டி நம்ம பொற்சுவை வந்து நம்ம கபிலர்கிட்ட கல்வி கற்றிருக்காங்க, எழுத்து கற்றுருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அப்போ நம்ம கபிலருக்கு பொற்சுவை பற்றி தெரிஞ்சிருக்கும் அல்லவா? இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயத்தில் தொடர்ந்து பயணிக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையில் உங்கள் இருக்கிறா. நான் கதை சொல்கிற விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோட நீங்கள் அடுத்தடுத்த அத்தியாயங்களில் தொடர்ந்து பயணிக்கணும்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க. தொடர்ந்து பயணிப்போம். காத்திருங்கள். நன்றிகள்.